வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஐ அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது தான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாத்துலேயும் இப்போ இது தான் ஃபேமஸாக ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ஏஐ அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், ஜஸ்ட் லைக் ரோபோ மாதிரி. அதுக்கிட்ட நாம் ஒரு வேலையை கொடுத்தோம்னா அது நமக்கு வித்தின் செகண்டில் அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி தான் அது செயல்படும். இது ஒரு டேட்டா ஆஃப் கலெக்ஷன் தான். நிறைய டேட்டா அதில் ஆல்ரெடி சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். ஜஸ்ட் லைக் மிஷின் லேர்னிங் மாதிரி நாம் என்ன கேட்டாலும் அது உடனே வித்தின் செகண்டில் நமக்கு அதை சரியான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துரும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட், ChatGPT, இது மாதிரி நிறைய இப்போ ஏஐ எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி தான், மனுஷன் இல்லாமலே வேலை செய்கிற ஒரு திறமை இருக்குது அதுக்கிட்ட. அது மாதிரி இதை ஆலன் டூரிங் அப்படின்றவர் தான் இந்த ஏஐ அப்படிங்கிற கொள்கையை முதல்ல முன்வைத்தவர். அப்புறம் 1956 ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையவே முதல்ல உபயோகிச்சிருக்காரு. அவர் தான் ஏஐ அதோட தந்தைன்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஏஐ மூலியமாக நமக்கு என்ன ஒர்க்கு வேணும்னாலும் வித்தின் செகண்டில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து வித்தின் செகண்டில் ஒரு இமேஜஸோ அல்லது ஒரு வீடியோவோ எதுனாலும் உடனே வித்தின் செகண்டில் நமக்கு ரெடி பண்ணி கிடச்சிரும். மனுஷனோட மிக வேகமாக செயல்படக்கூடிய திறமை இருக்குது. இது இன்னும் முழுசாக உருவாக்கலை, இன்னும் இதில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நாளைக்கும் ஏதாவது ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.